பல்லடம் அருகே கரைப்புதூர் ஐயம்பாளையத்தில் ரேஷன் அரிசிகளை குறைந்த விலைக்கு வாங்கி விற்பனை செய்யும் தொழில் போட்டியில் இரு தரப்பினரிடையே நடந்த தாக்குதலில் ஒருவருக்கு கத்தி குத்து 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே மொரட்டுப்பாளையம் பகுதியில் வசித்து வரும் கார்த்தி என்பவர் நேற்று பல்லடம் அருகே கரைப்புதூர் ஐயம்பாளையம் என்ற இடத்தில் தனது 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த 5 பேர் கார்த்தியை கத்தியால் முதுகு பகுதியில் குத்தி அவரை தாக்கியுள்ளனர். அவரிடம் இருந்த 20,000 ரூபாய் ரொக்கப் பணத்தையும் பறித்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். முதுகில் வெட்டு காயம்பட்ட கார்த்தி சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக திருப்பூர் முருகம்பாளையத்தைச் சேர்ந்த சுகுமாரன், கருப்பு, வினோத் ஆகியோரை பல்லடம் காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கார்த்தி, சுகுமாரன் மற்றும் அவரது நண்பர்கள் ஆகியோர் திருப்பூர், பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் ரேஷன் அரிசியை குறைந்த விலைக்கு வாங்கி அவற்றை பாலிஷ் செய்து அதிக விலைக்கு விற்பனை செய்து வருபவர்கள் எனவும், சமீபத்தில் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தொழில் போட்டியால் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சுகுமார் என்பவர் மீது ஏற்கனவே குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறையில் ரேஷன் அரிசி கடத்திய வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் முதுகில் வெட்டு காயம்பட்ட கார்த்தி என்பவர் மேல் சிகிச்சைக்காக தற்போது கோவை அரசு மருத்துவமனைக்கு